எனக்கொரு கதை சொல்லு கண்ணே. வணக்கம் நண்பர்களே. செவ்வாய்க்கிழமை என்பது ஒரு நல்ல நாளாக நம் மாநிலத்தில் கருதுவதில்லை, நல்ல காரியங்கள் செய்வதில்லை. இதே அண்டை மாநிலத்திலாம் போனால் அது மங்கள்வார், நல்ல காரியங்கள்லாம் செய்வதற்கு உகந்த நாளாக கருதுகிறார்கள். எங்கள் ஊர்லெல்லாம் செவ்வாய் வெறும் வாயின்னு சொல்லுவாங்க, எதுவும் செய்யாமல் இருக்கிறதுக்காக. அந்த செவ்வாய்க்கிழமையில் அந்த வெறும் வாயை மெல்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம குட்டி குட்டி கதைகளை நம்ம கலந்தாலோசிக்கிறோம் இல்லையா, பேசுகிறோம் இல்லையா. நீங்கள் என்னோடு தொடர்ந்து இருப்பதற்காக மீண்டுமாக என்னோட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து வெல்லுவோமா? நன்றி நண்பர்களே. வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம் நாம் பார்க்க போகும் கதை கொடுப்பதா வாங்குவதா. அதியமான் மாலை தான் விருந்தாவன் எக்ஸ்பிரஸில் பெங்களூர்லேருந்து வந்தார். ஒரு வாரம் கேம்ப், சரியான வேலை, அலைச்சல். வீட்டுக்கு வந்தவன் அலுப்போடு வந்து சோஃபாவில் உட்கார்ந்தான். மனைவி கேசி அவனுக்கு காஃபி குடித்து விட்டு குளித்து சற்று இளைப்பாறுவதற்காக உட்கார்ந்த உடனே மனைவி சொன்னால், மேனேஜர் ஃபோன் பண்ணியிருந்தாருங்க உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து, நாளைக்கு காலையில் போயிட்டு டிக்கெட்ஸ்லாம் வாங்கிக்கோங்க, நாளைக்கு சாயந்தரம் நீங்கள் கான்பூர் போகணுமா, ஒரு வாரம் கான்பூரில் கேம்ப் அப்படின்னா. அதியமானுக்கு பயங்கர எரிச்சல். இப்போ தான் ஒரு வாரம் பேங்கில் முடிச்சுட்டு வந்தேன், ராவ் யாருன்னா அனுப்ப வேண்டியது தானே, நான் ஒருத்தனே தான் இருக்காங்க மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், என்னையே அனுப்புகிறாங்களே என்று எரிச்சலாக பேசினான். மனைவி கேசியா சிஎம்சி ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிறாள். பிள்ளைகள் இருவரும் பள்ளியில் படிக்கிறார்கள். காலை 7:30 மணிக்கெல்லாம் எல்லாம் ரெடி ஆகிவிடுவார்கள். அதியமான் இங்கே ஊரில் இருந்தாலும் வேலை காலையில் 8 மணிக்கு கார் எடுத்துக்கொண்டு கிளம்பினால் சரியாக வேலை சுட்டுவிட்டு இரவு தான் வீட்டுக்கு வருவான். எரிச்சலோடு போய் படுக்கையில் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்தான். மனைவிடம் சொன்னான், நான் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு வரேன், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படி போய் படுத்துட்டான். திடீர்னு அதியமானுக்கு ஒரு ஆசை, ஊருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு. காலையிலே பஸ்ஸில் கிளம்பிட்டான். கிளம்பி போய் இறங்கினா, பஸ் ஸ்டாண்டு விட்டு வெளியே வந்த உடனே அங்கே ஒரு கடையில் லைம் சால்ஸோட நல்லா இருக்கும், அதை போய் குடித்தான். குடிச்சிட்டு பாக்கெட்டில் கை விட காசு எடுத்தால் அந்த கடைக்காரரு அந்த ஐஸ் பெட்டி மேலே ஒரு 2 ரூபா காசையும் ஒரு பாட்டில் ஓப்பனர் மேலே வச்சு மூடி வச்சு, காசு எடுத்துங்க சார்ன்ட்டு உள்ளே போயிட்டார். எனக்கு ஒன்றும் புரியல, நம்ம தானே காசு கொடுக்கணும், இவர் ஏன் காசு கொடுக்குறாரு? சரி வாங்கி பாக்கெட்டில் போட்டுன்னு வந்துட்டான். பக்கத்து கடையில் போனான். அங்கே பங்க் கடையில் பேப்பர் வாங்கலான்ட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் வாங்கலான்னு போனான். இந்த பாட்டில்களெல்லாம் கடலைப்பருப்பி, கடலை மிட்டாய், அப்புறம் முறுக்கு, ஓட்டோடெல்லாம் போட்டு பாட்டிலில் வச்சுட்டு நடுவில் பேப்பரை சொருகி வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் இருந்து ஒரு பேப்பரை எடுத்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர் கொடுத்தாரு. கொடுத்த உடனே திருப்பியும் பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டான் காசு எடுக்க. அவர் 1 ரூபா 50 பைசா அந்த பாட்டில் மூடி மேலே வச்சுட்டு, எடுத்துங்க சார். இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது, இந்த ஊரில் எல்லாருக்கும் கிறுக்கு பிடிச்சிச்சா, எந்த பொருள் வாங்கினாலும் இவங்க காசு கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சேன்னு அப்படியே யோசனை வந்தவன் ஒரு கல்லில் கால் இடறி செருப்பு அறந்து போச்சு. சரி செருப்பு தைக்கலான்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஆனால் இவனுக்கு கால் இடமே வந்து ஒரு செருப்பு கடை. அங்கே உள்ள கடைக்குள்ளே போன உடனே பார்த்தான், செருப்பெல்லாம் எடுத்து அந்த பையன் போட்டான். இந்த கோஆடிஸ்னு வாங்கல, அந்த ஒரு பெல்ட் ஷூ நல்லா இருந்துச்சு, அதை எடுத்துக்கினான். எடுத்துன்னு கேஷ் கவுண்ட்டுக்கு வந்தவொடனே அவர் 499 ரூபா 95 பைசா பில்லையும் ஒரு 500 ரூபா காசும் வச்சார். 5 பைசா சில்லறை இல்லைன்னா பரவாயில்ல சார்னார். எனக்கு ஒன்றும் புரியல. தாங்க மாட்டாமல் அவர்கிட்ட கேட்டான், சார் என்ன சார் நடக்குது இந்த ஊரில், எந்த பொருள் வாங்கினாலும் நான் காசு கொடுக்குறதுக்கு பதிலாக எல்லோரும் அவங்கவுங்க காசு கொடுக்குறாங்க என்றான். அவர் கடைக்காரர் சிரிச்சுன்னு, இல்லை சார், நம்ம நாட்டோட பொருளாதாரம் ரொம்ப மோசமாயிடுச்சு, அதனால் கஸ்டமர்கிட்டேருந்து காசு வாங்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு காசு கொடுக்கறது தான் நம்ம ஊரில் முடிவு எடுத்திருக்கோம், அதை தான் இப்போ பண்ணின்னு இருக்கிறோம். நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க சார், நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் நீங்கள் காசு கொடுக்க தேவையில்லைன்னாங்க. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னாச்சு அப்படின்னு யோசிச்சுனே வந்தான். வந்த உடனே அங்கே பக்கத்தில் சங்கர் கஃபே இருந்துச்சு. காலையில் எதுவும் சாப்பிடாமல் பஸ் ஏற்றனால பசியாக இருந்துச்சு. சரி அங்கே போய் நல்லா டிஃபன் சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கும் போது அந்த சர்வர் தட்டில் கொண்டாந்து ஒரு பில்லையும்
ஒரு 5 ரூபா காசையும் வச்சார். அடப்பாவீங்களா, டிப்ஸு கூட சர்வர் நமக்கு கொடுக்குறாரா அப்படின்னு நினச்சின்னு காசு எடுத்து பாக்கெட்டில் போட்டு பில்லு எடுத்து நேராக கவுண்டருக்கு வந்தான். கேஷ் கவுண்டரில் பில்லை வாங்கி பார்த்துட்டு 115 ரூபா, ஒரு 100 ரூபா, ஒரு 10 ரூபா, ஒரு 5 ரூபா அவர் கொடுத்தாரு கடைக்காரர், ஹோட்டல்காரர். வாங்கிக்கினான். வாங்கின்னு வெளியே வந்தான். வெளியே வந்தோன்னே ஒரு லாட்ரி கடை இருந்துச்சு. அதிகமானுக்கு இந்த லாட்ரியெலாம் வாங்குகிற பழக்கம் இல்லை. ஆனாலும் சரி சும்மா அங்கே போய் வேடிக்கை பார்க்கலான்னு போனோன்னே, சார் இன்றைய குழுக்கள் முதல் பரிசு 1 லட்சம் அப்படின்னார். சரி டிக்கெட் ஒன்று கொடுங்கன்னு சொன்னான். அவர் ஒரு டிக்கெட்டும் 5 ரூபா காசும் கொடுத்தார். வாங்கி பாக்கெட்டில் போட்டுன்னு இப்படியே வந்தான். பக்கத்தில் வந்தால் ராமு தியேட்டரில் அடுத்த வாரிசு படம் ஓடின்னு இருக்குது. சரி படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, போகலான்னு போய் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வாங்க போனால் டிக்கெட்டும் 15 ரூபா காசும் கொடுத்தாங்க. வாங்கின்னு நேராக உள்ளே போய் உட்காந்து படம் பார்த்தான். ரஜினிகாந்த் ஆசை 100 வகைன்னு பாடியிருந்தார். இவனுக்குள்ளே சிரிப்பு இதுன்னா 101வது வகையாக அந்த ஊரில் போயின்னு இருக்கேன்னு நினச்சின்னு படம் பார்த்துட்டு வந்தான். இன்ட்ரோவரில் போய் க்ரீம் பன் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டு போனால் க்ரீம் பன்னும் கொடுத்துட்டு கையில் ஒரு 6 ரூபா காசும் கொடுத்தாங்க. வாங்கி சாப்பிட்டுட்டு படம் பார்த்துட்டு வெளியே வந்தான். திருப்பியும் சங்கர் கஃபேக்கு போய் காஃபி குடிக்கலான்னு போய் காஃபி குடிச்சிட்டு வெளியே வந்தான். வந்தால் லாட்ரி முடிவுகள் வந்து விட்டது அப்படின்னு தொங்கின்னு இருந்துச்சு. இவனுக்கு ஒரு நப்பாசை. சரி அந்த லாட்ரி முடிவுகளை வாங்கி பார்த்தா இவனோட சீட்டுக்கு முதல் பரிசு 1 லட்சம் ரூபா. கடைக்காரர்கிட்ட ஒரே ஆச்சரியமாக கேட்டான், சார் என்ன சார் என் சீட்டுக்கு 1 லட்சம் வந்துருக்குன்னு. கடைக்காரருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆஹா நம்ம கடையில் விற்ற கடைக்கு சீட்டுக்கு 1 லட்சம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தாரு. நீங்க கேட்டான் அதிகமான், சார் இந்த பணம் எங்கே போய் வாங்கிக்கணும் சார்னா. சார் பணம் வாங்க முடியாது சார், நீங்கள் தான் சார் கொடுக்கணும். 1 லட்ச ரூபாய் கொண்டு போய் ட்ரெஷரில் கட்டிடணும் சார், நீங்கள் சீட்டையும் 1 லட்சம் கொண்டு போய் கட்டிடுங்க அப்படின்னாங்க. ஐயோ கடவுளே, நம்ம பாட்டுக்கு இந்த ஒரு படத்தில் சிங்கமுத்து சொல்லுவார், இங்கே இருக்கிறதெல்லாம் கட்டிக்கின்னு போய் நம்ம ஊரில் தெரு ஃபுல்லாக கடை வச்சிடலான்னு வர. அந்த மாதிரி நாம் நினச்சா இது என்ன இப்படி ஆகி போச்சே அப்படின்னு ஐயோ கடவுளேன்னு தலைமையில் கை வச்சுன்னு நிற்கிறான். யாரோ தோலை தட்டுறாங்க. கண்ணை முடிச்சு பார்த்தா பக்கத்தில் மனைவி கேசியா. என்னங்க அப்படின்னு எழுந்து உட்காடுறான். ஓஹோ நம்ம கண்டது இவ்வளோ நேரம் கனவா அப்படின்னு எழுந்தவொடனே, அப்போ 1 லட்சம் கட்ட வேணாமா அப்படின்னா. மனைவி என்னது 1 லட்சம் அப்படின்னா. சட்டுன்னு சுதாரிச்சுன்னு இல்லை ஒன்றும் இல்லை, ஏதோ ஆஃபீஸ் ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். அப்போ தான் அவனுக்கு ஒரு பழைய புத்தகத்தில் படித்த ஞாபகம் இருந்துச்சு. வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே நலம் அப்படின்னு படித்த ஞாபகம் இருந்துச்சு. வாங்கியெல்லாம் பொருளாதாரத்தை முன்னேற்ற முடியாது, கொடுத்து தான் முன்னேற்ற முடியும்னு நம்ம மனசில் நினச்சின்னு போய் சாப்பிட உட்காந்தான் அதிகமான். நன்றி நண்பர்களே, வணக்கம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான்.